வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் இதுவரை 906 பேருக்கு கொரோனா தொற்று. திருவிக நகர் மண்டலத்தில் 210 பேருக்கு நோய் பாதிப்பு. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் பெருநகர சென்னை காவல் ஆணையர் ஆய்வு. கொரோனா விழிப்புணர்வு குறித்து காவலர்களுக்கு அறிவுரை. பறிமுதல் செய்யப்பட்டு கீழமை நீதிமன்றங்களில் வைக்கப்பட்டுள்ள மது பாட்டில்கள் அளிப்பது தொடர்பாக அந்தந்த நீதிமன்றங்களே முடிவெடுக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். ஊரடங்கால் தொழில்கள் பாதித்து வீடுகளில் முடங்கிய மக்கள். சுப நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டதால் புகைப்பட கலைஞர்கள், இசை கலைஞர்கள் அவதி. கொரோனா பிடியில் சிக்கி தவிக்கும் மகாராஷ்டிராவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,000-ஐ கடந்தது. நாடு முழுவதும் பலி எண்ணிக்கை 1154 உயர்வு. மகாராஷ்டிராவில் மே 27க்கு முன்னதாக எம்எல்சி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. தேர்தலின் போது கொரோனா பாதுகாப்பை உறுதி செய்யவும் மாநில அரசுக்கு அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் இதுவரை 2323 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் மட்டும் 906 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களின் விவரங்களை மண்டல வாரியாக பெருநகர சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. அதன்படி திருவொற்றியூர் பகுதியில் 16 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. மணலியில் 2 பேருக்கும், மாதவரத்தில் 4 பேருக்கும், தண்டையார்பேட்டையில் 77 பேருக்கும் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. ராயபுரத்தில் 199 பேருக்கும், திருவிக நகரில் 210 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்பத்தூரில் 27 பேருக்கும், அண்ணா நகரில் 86 பேருக்கும், தேனாம்பேட்டையில் 105 பேருக்கும், கோடம்பாக்கத்தில் 97 பேருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. வளசரவாக்கத்தில் 40 பேருக்கும், ஆலந்தூரில் 9 பேருக்கும், அடையாறில் 20 பேருக்கும், பெருங்குடியில் 9 பேருக்கும் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. சோழிங்கநல்லூரில் 3 பேருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,000-ஐ கடந்துள்ளது. நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 35,000-ஐ நெருங்குகிறது. உலகை புரட்டி போட்டுள்ள கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் வேகமாக பரவி வருகிறது. பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வந்தாலும் வைரஸ் பரவும் வேகம் அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் கொரோனா வைரஸால் 459 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,498ஆக அதிகரித்துள்ளது. 1,773 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 4,395 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பலியானோர் எண்ணிக்கை 214ஆக உயர்ந்துள்ளது. டெல்லியில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,515ஆக உள்ளது. பலி எண்ணிக்கை 59ஐ எட்டியுள்ளது. இதுவரை இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 34,863ஆக அதிகரித்துள்ளது. 9,059 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,154ஆக அதிகரித்துள்ளது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் பெருநகர சென்னை காவல் ஆணையர் திரு AK விஸ்வநாதன் இன்று ஆய்வு மேற்கொண்டு காவலர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் கொரோனா தொற்று பரவியதை அடுத்து அங்கு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்த விற்பனை கடைகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு மலர் மற்றும் பழ சந்தைகள் மாதவரத்திற்கு மாற்றப்பட்டன. இந்நிலையில் பெருநகர சென்னை காவல் ஆணையர் திரு KA விஸ்வநாதன் கோயம்பேடு பகுதியில் இன்று ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்பு பணி தொடர்பாக காவலர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார்.
கோயம்பேட்டில் இருந்து மாதவரத்திற்கு மாற்றப்பட்ட தற்காலிக பழம் மற்றும் பூ சந்தைகளில் பொருட்கள் வராததால் சில்லறை வியாபாரிகள் இன்று இரண்டாவது நாளாக ஏமாற்றம் அடைந்தனர். கொரோனா தொற்று அச்சம் காரணமாக கோயம்பேட்டில் இருந்து மலர் மற்றும் பழ அங்காடிகள் மாதவரத்திற்கு மாற்றப்பட்டன. அதன்படி மாதவரத்தில் உள்ள புறநகர் பேருந்து நிலையத்தில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு தற்காலிக அங்காடிகள் உருவாக்கப்பட்டன. ஆனால் பொருட்கள் வரத்து இல்லாததால் இன்றும் சில்லறை வியாபாரிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இதனிடையே பழங்களை வாங்க வந்த பொதுமக்கள் ஒரு சில வியாபாரிகள் கொண்டு வந்த பழங்களை மட்டுமே அதிக விலை கொடுத்து வாங்கி சென்றனர். தமிழகத்தில் அனைத்து குற்றவியல் நீதிமன்றங்களில் வைக்கப்பட்டுள்ள மது பாட்டில்களை அளிப்பது தொடர்பாக அந்தந்த நீதிமன்றங்கள் முடிவெடுக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் தடையை மீறி கொண்டு செல்லப்படும் மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கீழமை நீதிமன்றங்களில் வைக்கப்படுகின்றன. வேடச்சந்தூரில் உள்ள சார்பு நீதிமன்றத்தில் அவ்வாறு வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களை திருட முயன்றவர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கீழமை நீதிமன்றங்களில் வைக்கப்பட்டுள்ள மது பாட்டில்களை அளிப்பது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் திரு PN பிரகாஷ், கிருஷ்ணவேணி ஆகியோர் வழக்கை விசாரித்தனர். கீழமை நீதிமன்றங்களில் வைக்கப்பட்டுள்ள மது பாட்டில்களை அளிப்பது தொடர்பாக அந்தந்த நீதிமன்றங்கள் முடிவெடுக்கலாம் என அப்போது நீதிபதிகள் கூறினர். மது பாட்டில்கள் அளிக்கப்படுவதை வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரமாக பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். ஊரடங்கு உத்தரவால் நீலகிரி மாவட்டத்தில் கொய் மலர்கள் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு 25,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு மாற்றாக கொய் மலர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. உதகை, கூக்கல்துறை, தும்மநட்டி, துணேரி, குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் கார்னேஷன், ஜெய்பாரா வில்லியம் போன்ற மலர்களை விவசாயிகள் பசுமை குடில் அமைத்து சாகுபடி செய்தனர். தற்போது பூத்து குலுங்கியுள்ள இந்த மலர்கள் ஏற்றுமதிக்கு தயாராக உள்ளன. ஆனால் ஊரடங்கால் மலர் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். கொரோனானால கடைசி 40 நாளாக எந்த டிரான்ஸ்போர்ட்டும் இல்லாதனால இந்த பூக்கள் பூராமே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு கணக்கு போட்டால் ஒரு 50 லட்ச ரூபா மாதிரி கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 25-30 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் நீலகிரி மாவட்டத்துக்கு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் இல்லாமல் போயிடுச்சு. இதனால் முக்கியமான ஒரு இது என்னென்னா, எல்லா விவசாயிகளுமே வங்கிகள் மூலமாக தான் கடன் பெற்று தான் இதை செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக அரசாங்கம் இதில் தலையிட்டு அந்த வங்கி கடனை தள்ளுபடி செய்கிறதுக்கு செய்து தரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் இந்த கொய்மலர் சாகுபடி பண்ணிட்டு இப்போ நாங்கள் குடும்பத்தோட கடனையும் கட்ட முடியாமல், வங்கியில் வாங்கின கடனையும் தனிநபர் கடனையும் கட்ட முடியாமல் ரொம்ப ஒரு குடும்பத்தோட ஒரு தற்கொலை பண்ணுற ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அரசாங்கம் தயவு பண்ணி ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து கொய்மலர் சாகுபடி செய்கிற விவசாயிகளையும் இதை சார்ந்து இருக்கிற தொழிலாளர்களையும் அவங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஊரடங்கால் புகைப்பட கலைஞர்களின் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாததால் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாமல் தவித்து வருவதாக புகைப்பட கலைஞர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பல நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் ஆர்டர் வாங்கியிருக்கோம். திருமணம் மற்றும் காதுகுத்து, வளைகாப்பு, மற்ற பொதுக்கூட்டம், ஆண்டு விழா எல்லாத்துக்குமே ஆர்டர் வாங்கி அத்தனை நிகழ்ச்சிக்குமே நாங்கள் போக முடியல. காரணம் கொரோனா தொற்று நோயினால் ஊரடங்கு சட்டம் போட்டதுனால நாங்கள் எங்கேயுமே போக முடியல. எல்லா நிகழ்ச்சியுமே தடைபட்டுருச்சு. நாங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். இன்னும் மேலும் இந்த ஊரடங்கு நீடிக்க போகிற மாதிரி கேள்விப்படுறோம். இதனால் நாங்கள் மிகவும் வீடியோகிராஃபர் மற்றும் ஃபோட்டோகிராஃபர், ஸ்டுடியோ மற்ற எல்லா கலைஞர்களுமே மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளாகிருக்கோம். பொதுவாக பார்த்தா ஒரு புகைப்பட கலைஞர் ஒரு கலைஞனுடைய நிலையை பார்த்தா அவங்க குடும்பம், அதை தாண்டி பார்த்தா ஸ்டுடியோ வாடகை, வீட்டு வாடகை, பிள்ளைகளோட படிப்பு செலவு, அன்றாட அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய உணவு மற்ற செலவுகள்லாம் பார்க்கும்போது ஒன்றும் செய்ய முடியலை. யார்கிட்ட போய் கையேந்தி நிற்கிறதுன்னு தெரியலை. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் மோசமான நிலையில் இருக்கோம். இதை அரசு விரைவாக ஒரு நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கான ஒரு உதவிகள் செஞ்சால் கலைஞர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்.
ஊரடங்கு உத்தரவால் இசை கலைஞர்களின் வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக அரசு உதவி செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நவீன உலகிலும் பாரம்பரிய இசை கலைஞர்களுக்கு ஒரு தனி இடம் தமிழகத்தில் இருந்து வருகிறது. திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் கண்டிப்பாக அழைக்கப்பட்டு வருகின்றனர். ஆனால் ஊரடங்கு அவர்களது வாழ்க்கையை சூன்யமாக்கியுள்ளது. பொள்ளாச்சியில் வசிக்கும் சுமார் 750 நாதஸ்வர தவில் கலைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவில்களில் நிகழ்ச்சிகள் நடைபெறாத நிலையில் சித்திரை, வைகாசி மாதங்களுக்காக செய்யப்பட்ட சுப நிகழ்ச்சிக்கான முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டு அட்வான்ஸ் தொகைகளையும் பலர் திரும்ப பெற்றுவிட்டதாக கலைஞர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்களுடைய தொழில் வாழ்வாதாரம் எல்லாமே எங்கள் பாரம்பரிய தொழில் நாதஸ்வரம் தான். இதை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோங்க. கடந்த மாதம் எல்லாம் புக்கான ஃபங்க்ஷன் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. இதை நம்பி தான் நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பம், குழந்தை குட்டிகள்லாம் இதை நம்பி தான் இருக்கிறோம். எங்களுக்கு வேறு தொழிலும் தெரியாது. பரம்பரையாக நாங்கள் இந்த தொழில் தான் செஞ்சுட்டு வர்றோங்க. நாளைக்கு கூட்டம் கூடுற ஃபங்க்ஷன் எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. அரசு கொடுக்க வேண்டிய அரசு எங்களுக்கும் ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுக்கணுமுங்க. எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு சேரலைங்க. எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி எங்களை காப்பாற்றணும். ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் மீண்டும் தங்களுக்கு நிகழ்ச்சிகள் கிடைப்பது சிரமமாக இருக்கும் என கூறும் நாதஸ்வர தவில் கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை இழந்த தங்களுக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தற்போது 144 தடை உத்தரவு உள்ளதால் நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள் உணவு இல்லாமல் பசியால் வாடி வருகின்றனர். இவர்களுக்கு நலவாரியம் மூலம் வழங்கப்படும் நிவாரண உதவிகளும் சரிவர கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. கிராமிய கலைஞர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கிராமிய கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பங்குனி மாதம், சித்திரை மாதம், வைகாசி, ஆடி என்ற 5 மாதத்திலே நிறைய நிகழ்ச்சிகளுக்கு என் போன்ற கலைஞர்களும் நானும் அட்வான்ஸ் வாங்கி வைத்திருந்தோம். ஒரு கொடை கூட நடக்கவில்லை. கொடையை அப்படியே நிறுத்திவிட்டார்கள். இந்த ஆண்டு பூராமே கிராமிய கலை நடக்கிறது மாதிரி தெரியவில்லை. ஆகையால் எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு கண்ணீரும் கவலையுமாக அந்தாண்ட சாப்பாடு கூட வழியில்லாமல் உட்கார்ந்திருக்கின்றோம். ஆகையால் தமிழக அரசு அறிவித்த குடும்ப நல அட்டைக்கு மட்டும் 1000 ரூபாயும் அரிசி, சீனி, பருப்பு கொடுத்தார்கள். நலவாரியத்தின் மூலமாக 1000 ரூபாய் அறிவித்திருக்கிறோம், வாங்கிக் கொள்கிறோம் என்று அரசு சொன்னது. ஆனால் அதற்கு நாங்கள் நலவாரியத்தில் எழுதி கொடுத்தும், விவோ சர்டிபிகேட் கொடுத்தும், இதுவரைக்கும் அந்த 1000 ரூபாய் எங்கள் கையில் சேரவில்லை. ஆகையால் வாரியத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட அந்த 1000 ரூபாயும் என் போன்ற கலைஞர்கள் நிறைய பேர் வாரியத்தில் பதியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மாதம் ஒரு 5000 ரூபாய் மாதம் ஒரு 5 மாதங்களுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்தால் எங்கள் வாழ்வாதாரம் பிழைக்கும், நாங்கள் வாழ முடியும். குழந்தைகளோடு ரொம்ப சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையால் தமிழக அரசு உடனடியாக இந்த கிராமிய கரைகளை கூர்ந்து கவனித்து எங்களுக்கு நிதி உதவி செய்து எங்களை காப்பாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சுவைமிக்க கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது குறித்து உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களில் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு தனி மவுசு உண்டு. இப்பகுதியில் விளையும் கடலை மற்றும் தாமிரபரணி ஆற்று நீர் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு சுவை சேர்க்கின்றன. இந்தியாவின் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கேட்டு கடந்த 2014ஆம் ஆண்டு விண்ணப்பிக்கப்பட்ட நிலையில் இதற்கான அனுமதி தற்போது கிடைத்துள்ளது. இது உற்பத்தியாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு ஒரு புவிசார் குறியீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. அதனால் இப்போ கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு அப்ளை பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. 2014 நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்குரிய பலன் இன்றைக்கி தான் எங்களுக்கு கிடச்சிருக்குது. இப்போ இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கொடுத்ததுனால எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, எங்களோட நேமை வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. கோவில்பட்டி கடலை மிட்டாய் அப்படிங்கிற பேரில் வேறு யாருமே தயார் பண்ணி விற்க முடியாது. அவங்க வேறு என்ன பிராண்டில் வேணால் கடலை மிட்டாய் போட்டு விற்றுக்கலாம். பட் கோவில்பட்டி அப்படிங்கிற நேமை அவங்க பயன்படுத்த முடியாது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். எங்களோட வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. திருச்சி மாநகராட்சி பகுதியில் முழுமையான பாதுகாப்பு சாதனங்களுடன் ஊழியர்கள் இன்று பணியில் ஈடுபட்டனர். கொரோனா பரவல் நேரத்திலும் தூய்மை பணியாளர்கள் நாள்தோறும் தங்கள் பணியினை செய்து வருகின்றனர். திருச்சி மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு முழு பாதுகாப்பு கவசம், கையுறை, முகக்கவசம் வழங்கப்பட்டுள்ளன. இவற்றை அணிந்து கொண்டு அவர்கள் இன்று பணியில் ஈடுபட்டனர்.
இது குறித்த கூடுதல் தகவல்களை தொலைபேசியில் தருகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் இளவரசன், எந்தெந்த பகுதிகளில் முழு பாதுகாப்பு கவசங்களுடன் தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வராங்க? இந்த சாதனங்கள் அவர்களுக்கு எந்த வகையில பாதுகாப்பா இருக்கு? கண்டிப்பா கார்த்திகா, திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரை 65 வார்டுகளில் வந்து தூய்மை பணியாளர்கள் சுமார் 3400 பேர் வந்து தூய்மை பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. கடந்த ஒரு மாதமா அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து முகக்கவசம் மற்றும் கையுறைகள் மட்டுமே வழங்கப்பட்டு தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில வந்து திருச்சி மாவட்டம் வந்து ரெட் ஜோன், அதாவது சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு அதிகமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த மாதத்தில் வந்து 51 பேர் கிட்டத்தட்ட வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். அதனால வந்து இந்த சிவப்பு மண்டல பகுதியில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் தடை செய்யப்பட்ட பகுதிகளிலும் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய முகக்கவசம் மற்றும் கையுறைகளை மட்டுமே அணிந்து பணி செய்து வந்தனர். அவர்களுக்கு வந்து மேலும் ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக திருச்சி மாநகராட்சி சார்பில் தற்பொழுது வந்து முகக்கவசங்கள் மட்டுமல்லாமல் முழு ஆடை, அதாவது முக கவசங்களுடன் வந்து அவர்கள் கை மற்றும் கால்கள் வரை வந்து முழு ஆடையும் வழங்கி இன்று முதல் அவர்கள் வந்து தூய்மை பணி ஈடுபட்டு இருக்கிறாங்க. முதல் கட்டமாக இன்று மே 1 தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வந்து திருச்சி மாநகராட்சியில் 400 பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இந்த கவச உடைகள் வந்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த கவச உடை அணிந்த இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து தற்பொழுது வந்து அரசு மருத்துவமனை மற்றும் தடை செய்யப்பட்ட பகுதி, பொதுமக்கள் அதிகம் கூடும் காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் பணி செய்து வருகின்றனர். இது படிப்படியாக வந்து 3400 பேருக்கும் வந்து முழு கவச உடை அடுத்தடுத்து வழங்கப்படும் என திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் தெரிவிக்கும் நிலையில் வந்து திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது வரை வந்து இன்று வரை வந்து 5 நபர்கள் மட்டுமே கொரோனா தாக்குதலில் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த 7 பேர், அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த 3 பேர், புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 1 என 16 பேர் மட்டுமே திருச்சி அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் திருச்சி மாவட்டம் வந்து சிவப்பு மண்டலத்திலிருந்து தற்பொழுது ஆரஞ்சு மண்டலத்துக்கு வந்து மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வந்து தொடர்ந்து வந்து பாதுகாப்பு பணியில் பொதுமக்களுக்கு தேவையான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாளை பொதுமக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்கும் விதமாக சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களில் வந்து தற்காலிக மார்க்கெட், அதாவது பொதுமக்கள் தேவையான அத்தியாவசிய தேவைகளை வழங்குவதற்காக திருச்சி மாநகரில் 10 இடங்களில் தற்காலிக காய்கறி சந்தை இயங்கி வந்தது. அவை நாளை சனி ஞாயிறு மூடப்படும் என மாவட்ட ஆட்சியர் சிவராஜ் தெரிவித்துள்ளார். இந்த வகையில் வந்து தொடர்ந்து வந்து திருச்சி மாவட்டம் வந்து பலத்த பாதுகாப்பு மற்றும் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருவதால் தற்போது சிவப்பு மண்டலத்தில் இருந்து ஆரஞ்சு மண்டலமாக மாறப்பட்டுள்ளது. அதே போல தூய்மை பணியாளர்களும் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இன்று முதல் அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து தொடர்ந்து அவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இளவரசன். அரசு ஊழியர்களின் ஊதியத்தை பிடித்தம் செய்யும் கேரள அரசின் அவசர சட்டத்திற்கு அம்மாநில ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்போவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. கேரள மாநிலத்தில் கொரோனா வைரஸின் பாதிப்பை சமாளிக்கும் வகையில் அரசு ஊழியர்களின் ஊதியத்தில் மாதந்தோறும் 6 நாட்கள் பிடித்தம் செய்யப்படும் என்றும் 5 மாதங்களுக்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அம்மாநில அரசு அரசாணை வெளியிட்டது. இதனை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து அரசாணைக்கு 2 மாதங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊதியம் பிடித்தம் செய்வதற்கு அவசர சட்டம் கொண்டு வந்த கேரள அரசு அதனை ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பியது. இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டாம் என அம்மாநில எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இந்நிலையில் அரசு ஊழியர்களின் ஊதியத்தை பிடித்தம் செய்யும் கேரள அரசின் அவசர சட்டத்திற்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த அவசர சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்ய போவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. ஜப்பானில் அமல்படுத்தப்பட்டுள்ள தேசிய ஊரடங்கை மீறும் மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் அந்நாட்டு அரசு திணறி வருகிறது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக ஜப்பானில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் சில நகரங்களில் குறிப்பிட்ட நேரத்திற்கு ஹோட்டல்கள், மதுபான விடுதிகள் உள்ளிட்டவை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜப்பானியர்கள் பெரும்பாலானோர் கொரோனா அபாயத்தை அலட்சியப்படுத்தி வீதிகளில் உலா வருகின்றனர். ஹோட்டல்கள் மற்றும் மதுபான விடுதிகளில் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கும் பின்னரும் கூட்டம் அலைமோதுகிறது. பூங்காக்களிலும் மக்கள் பொழுதை கழித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஊரடங்கை மீறும் மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஜப்பான் அரசு திணறி வருகிறது.
உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 33 லட்சத்தை கடந்துள்ளது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,34,000 தாண்டியுள்ளது. உலகம் முழுவதும் 200 நாடுகளுக்கு பரவிய கொரோனா பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது. வைரஸின் வீரியம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் உலக மக்களை தனது அச்சத்தின் பிடியில் கொரோனா வைரஸ் தொற்று வைத்துள்ளது. உலகம் முழுவதும் 33,04,381 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பலியானோர் எண்ணிக்கை 2,33,839 உயர்ந்துள்ளது. 10,39,144 பேர் மீண்டுள்ளனர். அமெரிக்காவில் இதுவரை 10,95,019 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 63,861 அதிகரித்துள்ளது. அந்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2,553 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் 10,42,000 மேற்பட்டோர் கொரோனாவில் இருந்து மீண்டுள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் வரும் 4ஆம் தேதி முதல் தொழிற்சாலைகள் இயங்கும் என முதலமைச்சர் திரு எடியூரப்பா அறிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கு காரணமாக நாடு முழுவதும் அனைத்து விதமான தொழிற்சாலைகளும் மூடப்பட்டு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கர்நாடகாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 565ஆகவும் பலியானவர்களின் எண்ணிக்கை 22ஆகவும் உள்ளது. 216 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் கர்நாடகாவில் அதிக தொற்றில்லாத பகுதிகளில் வரும் 4ஆம் தேதி முதல் தொழிற்சாலைகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல மத்திய அரசு அனுமதி வழங்கியதை தொடர்ந்து முதல் முறையாக தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து தொழிலாளர்களுடன் கூடிய ரயில் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு புறப்பட்டு சென்றது. லிங்கம்பள்ளியில் இருந்து ஜார்க்கண்டின் ஹட்டியா பகுதிக்கு செல்லவுள்ள இந்த ரயிலில் ஒரு பெட்டிக்கு 55 பேர் வீதம் 1200 பேர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கணக்கம்பட்டியைச் சேர்ந்தவர் சின்னதுரை. இவருக்கு சொந்தமாக பொட்டப்பட்டி பகுதியில் தோட்டம் உள்ளது. அங்கு சாராயம் காய்ச்சப்படுவதாக மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் சின்னதுரைக்கு சொந்தமான தோட்டத்தில் 100 லிட்டர் சாராய ஊறல் இருப்பதை கண்டுபிடித்தனர். மதுவிலக்கு ஆய்வாளர் வெங்கடாச்சலம் தலைமையிலான போலீசார் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 லிட்டர் சாராய ஊறல்கள் மற்றும் சாராயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை பறிமுதல் செய்து அளித்தனர். தப்பி ஓடிய தோட்ட உரிமையாளர் சின்னதுரையை தேடி வருகின்றனர். கரூரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் குணமடைந்த நிலையில் இன்று மேலும் ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. அம்மாவட்டத்தில் கொரோனாவால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த 42 பேர் முழுமையாக குணமடைந்தனர். இந்நிலையில் சென்னை ராயபுரம் பகுதியில் 108 ஆம்புலன்ஸ் சேவையில் பணியாற்றி வந்த கரூர் மாவட்டம் கடம்பங்குறிச்சியைச் சேர்ந்த இளைஞருக்கு நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 24ஆம் தேதி ஊர் திரும்பிய அவர் தற்போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் நகருக்கு சீல் வைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் விழுப்புரம் மாவட்டத்தில் 50 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் நகரில் மட்டும் 38 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் விழுப்புரம் நகருக்கு சீல் வைக்கப்பட்டு 32 கிளை சாலைகள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை விதிமுறைகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே வேம்பையாபுரத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை வனத்துறை வைத்த கூண்டில் பிடிபட்டது. கடந்த 2 மாதத்தில் பிடிப்பட்ட 4வது சிறுத்தை இது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சிறுத்தை பிடிபடுவதால் இப்பகுதி மக்கள் மிகவும் அச்சத்துடன் இருக்கின்றனர். இதுவரை இங்கு 4வது முறையாக சிறுத்தை பிடிபட்டுள்ள நிலையில் இது ஏற்கனவே வந்த சிறுத்தையா இல்லை புதிதாக வந்த சிறுத்தையா என தெரியவில்லை என்றும் இதுகுறித்து வனத்துறையிடம் கேட்டால் சரியான பதில் இல்லை என்றும் மக்கள் அச்சம் தெரிவித்தனர்.
அரியலூரில் மோப்பநாய் பிரிவில் பணியாற்றும் காவலர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருடன் பணியாற்றி வந்த 8 காவலர்களுக்கும் மருத்துவ சோதனை நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் மோப்பநாய் பிரிவு காவலர்கள் வெளியே செல்லாத நிலையில் அப்பிரிவில் பணியாற்றி வரும் காவலருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அம்மாவட்டத்தில் நோய் தொற்று 8ஆக அதிகரித்துள்ளது. ஊரடங்கு உத்தரவால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. திருப்பூர் புறநகர் மாவட்டம் மீனவரணி கரட்டுப்பதி மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதியில் அமமுக மாவட்ட மீனவரணி செயலாளர் திரு லோகநாதன் கபசுர குடிநீரை வழங்கினர். பொதுமக்கள் முகக்கவசங்கள் அணிந்து சமூக இடைவெளி விட்டு வரிசையில் நின்று கபசுர குடிநீரை பெற்று சென்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகரத்திற்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளில் பொதுமக்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் முகக்கவசம், கையுறை உள்ளிட்ட பொருட்களை கழக மாவட்ட செயலாளர் திரு எஸ் காமராஜ், நகர செயலாளர் திரு அனந்தராஜ் உள்ளிட்டோர் வழங்கினர். தூத்துக்குடி 24வது வட்ட முன்னாள் கவுன்சிலர் கித்தேரியம்மாள் ஏற்பாட்டின் பேரில் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு அரிசி, காய்கறி போன்றவை வழங்கப்பட்டன. இதனை மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு எட்வின் பாண்டியன், துணைத் தலைவர் திரு கல்யாண சுந்தரம் ஆகியோர் வழங்கினர். கடலூர் கிழக்கு மாவட்டம் கடலூர் நகர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக துறைமுகம் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, மளிகை சாமான், காய்கறி, முகக்கவசம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கடலூர் நகர கழக செயலாளர் திரு வி ராதாகிருஷ்ணன், மாவட்ட பொருளாளர் திரு முருகன் ஆகியோர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் கொட்டிய கவுண்டனூரில் மாவட்ட கழக செயலாளர் திரு கே பி நல்லசாமி பொதுமக்கள், ஊராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு தலா 10 கிலோ அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினர். கழக நிர்வாகிகள் உடன் இருந்து நிவாரணப் பொருட்களை வழங்கினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாரியூர் கிளைக்கழகம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி, காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களை கிளை செயலாளர் திரு ஐயன் மூர்த்தி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் திரு லட்சுமணமூர்த்தி ஆகியோர் வழங்கினர். அரியலூர் மாவட்டத்தில் தாப்பளூர், தாத்தம்பேட்டை, வாழைக்குறிச்சி, மதனத்தூர் பகுதிகளில் கூலி தொழிலாளர்கள், ஏழை எளிய பொதுமக்கள் என 205 குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசி, காய்கறி மற்றும் சமையலுக்கு தேவையான பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை மாவட்ட செயலாளர் திரு துரை மணிவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் வழங்கினர். தருமபுரி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இலக்கியம்பட்டி, ஆரம்பப்பள்ளி தெரு, பெரியாண்டவர் கோவில் தெரு, நீச்சல் குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 150 ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறிகள் உள்ளிட்ட மளிகை பொருட்களை மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் திரு ரவிக்குமார் வழங்கினார். ரஷ்ய பிரதமர் மிக்கைல் மிஷ்டனுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவில் கொரோனா வைரஸ் நோய் தொற்றால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 1,0498 உயர்ந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1073 உயர்ந்துள்ளது. 11,619 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் தனக்கு கொரோனா வைரஸ் பரிசோதனை நடைபெற்றதாகவும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய பிரதமர் மிக்கேல் தெரிவித்துள்ளார். தனது மற்ற அமைச்சரவை உறுப்பினர்களை பாதுகாக்க சுயமாக தனிமைப்படுத்திக் கொள்ள உள்ளதாகவும் மிக்கேல் கூறினார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் தளர்த்தப்பட்டுள்ளதால் விமான பயணத்திற்கான முன்பதிவு 15 மடங்கு அதிகரித்துள்ளது. பெய்ஜிங்கில் பயணிகளுக்கு 14 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்துதல் போன்ற சில விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வந்தது. சீனாவில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மே தின விடுமுறை என்பதால் இந்த தடுப்பு நடவடிக்கைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட அரை மணி நேரத்தில் மட்டும் ஆன்லைன் விமான முன்பதிவு 15 மடங்கு அதிகரித்ததாக சீனாவின் முக்கிய இணையதளம் தகவல் தெரிவித்துள்ளது. சீனாவில் தற்போது 42% விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த விடுமுறை நாட்களில் மட்டும் 117 மில்லியன் மக்கள் சாலை, ரயில் மற்றும் வான்வழி போக்குவரத்தை பயன்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு 2 நீர்வாழ் உயிரின பூங்காக்கள் நீர்வாழ் உயிரினங்களின் சாகச நிகழ்ச்சியை ஆன்லைனில் இலவசமாக ஒளிபரப்பின.
ஜப்பான் நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக அனைத்து பொழுதுபோக்கு இடங்களும் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு 2 நீர்வாழ் உயிரின பூங்காக்கள் நீர்வாழ் உயிரின சாகச நிகழ்ச்சியை ஆன்லைனில் இலவசமாக நடத்தின. இதில் பத்திரிகையாளர்கள் மட்டும் நேரடியாக கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பூங்காவுக்கு சொந்தமான வலைத்தளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக இலவசமாக ஒளிபரப்பப்பட்டன. இதில் டால்பின்கள், திமிங்கலங்கள் உள்ளிட்ட நீர்வாழ் பிராணிகளின் சாகசங்கள் இடம்பெற்றன. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.